அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும் அப்படிங்கிறது. பொதுவாக இந்த இதில் மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த 23லிருந்து 28க்குள்ளே இருக்கிற நபர்களுக்கு ஸ்பீடாக எவ்வளோ விரைவில் திருமணம் நடக்குமோ அவ்வளோ ஸ்பீடாக திருமணம் ஆயிடும். ஜாதகம் அப்பதான் வெளியில விட்டுருப்பாங்க, டக்குன்னு அதுக்குண்டான பையனோட ஜாதகமோ பொண்ணோட ஜாதகமோ வரும், டக்குன்னு திருமணம் அமைஞ்சிருங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த அரேஞ்சு மேரேஜே லவ் மேரேஜுக்கு ஈக்குவலாக பிடிச்ச பொண்ணா அப்படி எல்லாமே ஒரு செட்டப்பாக அமைஞ்சிரும். அவங்க நினச்ச மாதிரியே ஒரு லைஃப் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். நண்பர் வகையிலையும் அதாவது ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இடத்துல எது சீக்ரெட் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா கொஞ்சம் இந்த தொழில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தை விட்டு விலகி போய் தொழில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கொஞ்சம் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க. அதாவது மறைமுக தொழில், இந்த கொஞ்சம் இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வீட்லேயே இருக்க மாட்டாங்க. அது இப்போ நைட் டைம் ஆகட்டும் பகல் ஃபுல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே அந்த ஒர்க்குன்னு அதுலேயே இருப்பாங்க. சில நபர்கள் வெளிநாடு போய் வேலை செய்வாங்க, சில பேர் வெளி மாநிலத்தில் வேலை செய்வாங்க. குடும்பத்தை விட்டு மறைமுகமாக கொஞ்சம் மறைந்து செய்யக்கூடிய சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாங்க. அவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு சேலரி இன்க்ரீஸ் ஆகட்டும், இல்லை ஒரு வேலை மாற்றமாகட்டும், பதவி உயர்வாகட்டும், இது எல்லாமே அவங்களுடைய உத்தியோகம் சார்ந்து நிச்சயம் அமையுன்னு சொல்லலாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா யாரெல்லாம் இந்த மியூசிக்கில் சின்ன திரையில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய திரையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. முக்கியமாக நம்ம இந்த காமெடி ஆக்டர்ஸ்க்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இப்போ வரைக்கும் இன்னும் மீடியாக்குள்ளேயே வராத பசங்களுக்கு கூட ஒரு சின்ன ப்ரோக்ராமில் பார்த்து, சின்ன ஒரு ஸ்டேஜில் பார்த்து அவங்களுக்கு ஒரு சீக்கிரமாக குயிக்காக ஒரு பெரிய திரையில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு டக்குன்னு அமைஞ்சிடும். அதனால் திறமை உள்ளவங்க அதுக்குண்டான வாய்ப்புகள் எங்கெங்கே ஒளிந்திருக்கோ அங்கே நீங்கள் தேடி போனீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்குண்டான வாய்ப்புகள் டக்குன்னு அமைஞ்சிரும். நீங்கள் அப்படியே சூப்பராக வந்துடுவீங்க. அதுக்குண்டான எஃபர்ட் போடலாம் தாராளமாக. அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன திரையில் இருக்கிறவங்க நல்ல திறமையான நபர்களை சீக்கிரம் பெரிய திரையில் வரக்கூடிய அமைப்பு, புதிய படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு விரைவில் கிடைக்கும்னு சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு இன்னும் சூப்பரான ஒரு கூட்டணி சேரும்னு சொல்லலாங்க. அதாவது அவங்களுடைய திறமைக்கு தக்கவாறு அவங்க நினச்ச நபர்கள் அவங்களோட